இப்போது நடக்கப் போகும் இந்த தேர்தலை எனது தாயாரும் மகாராணியும் ஆரம்பிக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். பல வருடங்களாக ருக்கையா பேகம் திறமையாகவும் நல்லபடியாகவும் அந்தப்புரத்தை நிர்வகித்து வந்தாள். தன்னுடைய கடமைகளை அவர் சிறப்பாகவே செய்து வந்தார். அந்தப்புரத்தில் அனைத்து வேலைகளையும் அவர் கவனித்து வந்தார். ஆனால் சில விஷயங்கள் அவருடைய பார்வைக்கும் அவருடைய கவனத்திற்கும் வரவில்லை என்றே நான் நினைக்கிறேன். ஆகையால் ஒரு புது நிர்வாகியிடம் அந்தப்புர பொறுப்புகளை ஒப்படைப்பது முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். ஆகையால் நான் ஜோதா பேகத்தின் பெயரை பரிந்துரை செய்கிறேன். இப்பொழுது குல்பதன் பேகம் முறை. நான் ருக்கையா பேகத்தை ஆதரிக்கிறேன். இப்பொழுது ஜிஜி அங்கா முறை. நான் ஜோதா பேகம் அவர்களை ஆதரிக்கிறேன். இப்பொழுது மகா மங்கா அவர்கள் முறை. யாம் எம்முடைய ஆதரவை ருக்கையா பேகத்திற்கு அளிக்கிறேன். இப்பொழுது சலிமா பேகம் அவர்கள் முறை. நான் ருக்கையா பேகம் அவர்களுக்கு எனது ஆதரவை தெரிவிக்கிறேன். இப்பொழுது பக்ஷி பானு அவர்கள் முறை. நமது அறையில் அணியின் ஓவியம் எதற்காக இருக்க வேண்டும்? தபசும் தீட்டிய ஓவியத்தை நான் பாராட்டிக் கொண்டிருந்தேன். ருக்கையா பேகம், கட்டளையிட்டீர்கள் என்று நான் உங்களுடன் வந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் எடுத்த இந்த முடிவை நினைக்கையில் விந்தையாக இருக்கிறது. அறிவேன், ஆனால் வாழ்க்கை மிகவும் விந்தையானது. ஜோதா என்னுடைய தங்கை. அவள் நஞ்சை அருந்தினாள் என்று கேள்விப்பட்ட பிறகு என் மனம் பதறிப்போனது. அவள் பிழைத்து விட்டாள் என்ற செய்தி வந்ததும் அவளை ஒருமுறை என் கண்ணால் பார்க்காதவரை என் மனம் ஆறுதல் அடையாது. என்னால் உங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் என்னை கேட்டால் இந்த முயற்சி தற்கொலைக்கு சமம் என்பேன். ஆனால் என்னுடைய ஆத்ம திருப்திக்காக நான் செல்லாமல் இருக்க முடியாது. சரி, நீ செல். யமுனா நதிக்கரையோரம் எனக்காக காத்திரு. நான் ஜோதாவை சந்தித்த பிறகு உன்னை வந்து பார்க்கிறேன். ஆகட்டும் இளவரசே. இதுவரை எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் இரு பேகங்களுக்கும் ஆதரவு தெரிவித்தவர்களின் எண்ணிக்கை சமமாகவே உள்ளது. ஹுசூர், இனி எஞ்சியிருப்பது மூவர்தான். ஒன்று ஜோதா பேகம், இன்னொன்று ருக்கையா பேகம், பிறகு தாங்கள். ஜோதா பேகம், தாங்கள் யாரை தேர்ந்தெடுப்பீர்கள்?
ஷேன்ஷா, நான் என்னுடைய ஆதரவை எனக்கே அளித்துக் கொள்கிறேன். ருக்கையா பேகம் தாங்கள்? ஷேன்ஷா, எனக்கு ஒரு கோரிக்கை உள்ளது. உங்களுடைய ஆதரவு யாருக்கு என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இதில் முடிவெடுப்பது மிகவும் கடினம். ஏனென்றால் நீங்கள் இருவருமே எனக்கு முக்கியமானவர்கள். நீங்கள் இருவருமே எனக்கு விசேஷமான ராணிகள். ஆனால் நான் இப்போது ஆதரவு தெரிவிக்கப் போவது உங்களில் யாருக்கு என்றால், நான் கஷ்ட காலத்தில் இருந்தபோது எனக்கு உதவியவருக்கு தான். எனக்கு பக்க பலமாக நின்று உரிய நேரத்தில் உரிய ஆலோசனை வழங்கியவர், அவருக்கு தான் என் ஆதரவு. நான் தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் ருக்கையா பேகம். வணக்கம் ஷேன்ஷா. தாங்கள் இங்கே? ஆம். எண்ணிக்கைக்கு முன்பாக தாங்கள் இங்கே வந்தது எதற்கு? அது விஷயமாக தான் உங்களிடம் பேசுவதற்கு வந்தேன். கூறுங்கள், என்ன கூற விரும்புகிறீர்கள்? எனக்கு உங்கள் உதவி வேண்டும் ஷேன்ஷா. தாங்கள் என்னிடம் உதவி கேட்கிறீர்களா? ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன வேண்டும்? கேளுங்கள், கேளுங்கள். எனக்கு வெட்கமாக உள்ளது. நான் தங்களிடம் இதை கேட்டு வந்திருக்க கூடாது. இருந்தாலும் தங்களை தவிர வேறு யாரிடமும் இதை நான் கேட்க முடியாது. தயங்காதீர்கள் ஜோதா பேகம், என்ன வேண்டும்? கேளுங்கள். எனக்கு தங்களுடைய ஆதரவு வேண்டும் ஷேன்ஷா. இதுதான் நீங்கள் கேட்ட உதவியா? இது சட்டத்திற்கு புறமானது என்று தெரிந்திருந்தும், எனக்கு பிடிக்காது என்று தெரிந்திருந்தும், இது தவறானது என்று தெரிந்திருந்தும் தாங்கள் ஒரு ஷேன்ஷாவை ஆதரவு தெரிவிக்கும்படி கூறுகிறீர்களா? ஏன் அப்படி செய்கிறீர்கள்? ஏனென்றால் நான் தங்களுக்கும் ருக்கையா பேகமிற்கும் இடையில் வர விரும்பவில்லை. ருக்கையா பேகம் உங்கள் பாலிய சிநேகிதி. உங்களுடைய ஆதரவு அவருக்கு மிகவும் தேவைப்படுகிறது. ஜெயிப்பதோ தோற்பதோ அவருக்கு பெரிய விஷயம் அல்ல. நீங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால் அவருடைய இதயம் உடைந்துவிடும். அதனால் உங்கள் மனதில் இருப்பதை ஒருபுறம் வைத்துவிட்டு அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதைத்தான் நான் உங்களிடமிருந்து கேட்டேன். என்னை சிக்க வைக்கும் ஒரு வாய்ப்பையும் விட்டுவிட மாட்டீர்கள் அல்லவா நீங்கள்? அவர் உங்களுக்கு எதிரானவர் என்று தெரிந்திருந்தும் அவரை ஆதரிக்க என்னிடம் ஆதரவு கேட்கிறீர்கள். சரி, நான் இதற்கு சம்மதித்தால் தாங்கள் எனக்கு கைமாறாக என்ன தருவீர்கள்? நீங்கள் ஷேன்ஷா, உங்களுக்கு நான் என்ன தர இயலும்? உசூர், இரு பேகங்களும் சமநிலையில் உள்ளனர். இனி எஞ்சியிருப்பது ருக்கையா பேகம் மட்டும்தான். இனி அவருடைய வாக்குதான் யார் வெற்றி பெறப் போகிறார் என்று தெரியும். இந்த அந்தப்புறத்தில் இன்னும் என்னை ஆதரிப்பதை நினைத்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இத்தனை பேர் ஆதரவளித்து இந்த போட்டியை ஊசி முனையில் நிறுத்தியிருக்கிறார்கள். எனது தோழராகிய எனது கணவருக்கு முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் அவர் எனக்கு துணையாக நிற்கிறார். இந்த அந்தப்புறத்தை சிறப்பானதாக ஆக்க வேண்டும், இங்கிருக்கும் அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் எனது நெடுநாளைய ஆசை. ஆனால் இங்கிருக்கும் சிலர் என் மீது மிகவும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அவர்களது கவலையை போக்க ஒரு வாய்ப்பு வழங்கலாம் என்று இருக்கிறேன். ஆகையால் இந்த அந்தப்புறத்தின் தலைமை பொறுப்பை ஜோதா பேகமே ஏற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
ஜோதா பேகத்தை ஆதரித்திருக்கிறார் என்றால் அது ருக்கையா பேகமாக இருக்காது. ஆம், நிச்சயம் இருக்காது. ருக்கையா பேகம் அவ்வளவு எளிதாக தன் அதிகாரத்தை விட்டுக் கொடுப்பவள் அல்ல. தோல்வியையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். அதுவும் ஜோதா பேகத்திற்கு எதிராக வாய்ப்பே இல்லை. ருக்கையா பேகம் மாறிவிட்டார் என்றே தோன்றுகிறது. நல்லவராக முயற்சி செய்கிறார். அந்த புறம் என்றால் ருக்கையா பேகமிற்கு மிகவும் பிடிக்கும். அதையே அவர் விட்டு கொடுத்திருக்கிறார் என்றால் என்னால் நம்ப முடியவில்லை. ஏனென்றும் தெரியவில்லை. எனக்கு என்ன தோன்றியதென்றால் அவர் ஒருவேளை தோற்று போயிருந்தால் நிச்சயம் அந்த புறத்திற்கே தீ வைத்து கொளுத்தி இருப்பார். ஆனால் அவர் அவ்வாறு எதுவும் செய்யவில்லையே. மகிழ்ச்சியாக உனக்கு ஆதரவு தெரிவித்து விட்டார். அதான் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அது ஏன் என்று தெரியவில்லை. அந்த புற வேலையை மிகவும் கவனத்தோடும் பொறுப்போடும் செய்ய வேண்டும் என்றுதான் நான் இப்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இதுவும் புரியவில்லை ஜோதா. சலிமா பேகம் எதற்காக ருக்கியாவிற்கு ஆதரவு தெரிவித்தார்? அவர் மனம் எவ்வாறு மாறியது? நான் தான் அவரை அவ்வாறு செய்ய சொன்னேன். என்ன? ஆம் மோத்தி, நான் தான் சலிமா பேகத்திடம் சென்று கேட்டுக்கொண்டேன் ருக்கையா பேகத்தை ஆதரிக்குமாறு. இல்லை ஜோதா பேகம், நான் தங்களை தான் தேர்ந்தெடுப்பேன். ஆனால் அவ்வாறு செய்தால் ருக்கையாவின் மனம் காயப்பட்டு விடும் அல்லவா? அவர் தங்களுடைய தங்கை, உங்களிடம் மிகவும் அன்போடு நடந்து கொள்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எனக்கு ஆதரவு தெரிவித்தால் உங்களுக்கு இடையில் பிரச்சனை வந்துவிடும். அதில் எனக்கு சிறிதளவும் விருப்பமில்லை சலீமா பேகம். வெறும் பேச்சுக்குத்தான் ருக்கையா என்னுடைய தங்கை ஜோதா பேகம். ஆனால் உறவுகளை பற்றி தங்களுக்குத்தான் அதிகமாக தெரியும். ஆனால் மோத்தி, ருக்கையா பேகம் ஏன் அப்படி ஒரு முடிவை எடுத்தார் எனக்கு எப்பொழுதும் விளங்கவில்லை. அவர் நினைப்பதுதான் என்ன? ருக்கையாவை எனக்கு சிறுவயதிலிருந்தே தெரியும். யாருக்காகவும் தன்னுடைய உரிமையை விட்டு தர மாட்டாள். ஜோதா பேகத்திற்கு அந்த புறத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுத்த விதம் எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள் குல்பதன்? ருக்கையா ஏன் அப்படி செய்தாள்? நடந்தது எனக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது அண்ணி. ஒருவேளை ஜோதா பேகத்திற்கும் வாய்ப்பளித்து பார்க்கலாம் என்று ருக்கையா பேகம் உண்மையில் நினைத்திருக்கலாம் அல்லவா? நிர்வாகம் செய்து அவர் சோர்ந்து போயிருக்கலாம். அதனால் ருக்கையா சோர்ந்து விட்டாள் என்றால் நம்ப மாட்டேன். ஆனால் தாங்கள் கூறியதே உண்மையாகட்டும். அதாவது ஜோதாவிற்கு வாய்ப்பளிக்கலாம் என்று கூறினீர்களே, அது ஒருவேளை இதற்கு வேறு காரணமாக இருந்தால் போக போக வேறு பிரச்சனைகள் எதுவும் வந்துவிடுமோ என்றுதான் அஞ்சுகிறேன். வெற்றியின் படிகளை எட்டிய பிறகு ருக்கையா பேகம் ஏன் ஜோதா பேகத்தை வெல்ல வைத்தாள்? ஜோதா பேகம் அந்த புறத்தை நிர்வகித்தால் ருக்கையா பேகத்திற்கு என்ன லாபம் கிடைக்கும்? இந்த தோல்வியில் நீ கண்ட வெற்றி என்ன ருக்கையா? நான் அந்தப்புற பொறுப்பை ஏற்பதற்கு முன்பாக இங்கு வந்து தாய் அம்பிகையை தரிசிக்க நினைத்தேன். இப்பொழுது அது நிறைவேறியது. நான் தயாராகிவிட்டேன். அந்த அம்மனுக்கும் உன் மீது முழு நம்பிக்கை இருக்கின்றது ஜோதா. ருக்கையா பேகத்தை விட மிக சிறப்பாக நீ அந்த புறத்தை நிர்வாகம் செய்வாய். மோதி, நீ இந்த பக்கம் பிரசாதம் கொடு, நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். சரி. நீ என்ன செய்கிறாய்? யார் நீ? நான் தான் ஜோதா, சுஜாமல். சுஜாமல் அண்ணா, இந்த கோழைத்தனமான செயலை செய்தது ஆமீரில் இருந்து தப்பி ஓடிய உங்கள் பெரியப்பாவின் மகன், உங்கள் அருமை அண்ணன் சுஜாமல் தான்.
நீங்கள் இங்க என்ன செய்கிறீர்கள்? நீ விஷம் அறிந்தினாய் என்று எனக்கு செய்தி கிடைத்தது. என் மனம் கேட்கவில்லை. உன்னை சந்திக்க இங்கு வந்தேன். ஆனால் எனக்கு உங்கள் முகத்தை கூட பார்க்க விருப்பமில்லை. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் சங்கடங்களை ஏற்படுத்துகிறீர்கள்? முதலில் தந்தையிடம் பிரச்சனை செய்தீர்கள். இப்பொழுது ஷெஹன்ஷாவுடைய கோட்டையை ஆக்கிரமித்து விட்டீர்கள். இல்லை ஜோதா, ஒரு ராஜபுத்திரன் போர்க்களத்தில் இறங்கினால் அவன் கண்களுக்கு எதிரிகள் மட்டுமே தெரிவார்கள். தெரிந்தவர்கள், உறவினர்கள் என்று பார்க்க முடியாது. அது மட்டுமல்லாமல் நான் முகலாயர்கள் மீது முறையற்ற தாக்குதலை நடத்தவில்லை. இந்த பகைமை புதிதல்ல, பல ஆண்டுகளாக இருப்பதுதான். அந்த முகலாயர்களின் ஷெஹன்ஷா தான் உங்கள் தங்கையின் கணவர். அவருடைய உறவினர்களையே கொன்றிருக்கிறீர்கள். நான் யாரையும் கொல்லவில்லை ஜோதா. அவர்களுக்கு வீரமரணம் பிராப்தியானது. ஆகையால் தான் அவர்களுடைய சவங்களை தக்க மரியாதையுடன் ஆக்ராவிற்கு அனுப்பி வைத்தேன். போரில் என்னை எதிர்த்து வந்தவர்களைத்தான் நேருக்கு நேர் போராடி கொன்றேன். ஆனால் ஒன்றை மட்டும் நான் கூற வேண்டும், அவர்கள் அனைவரும் முகலாயர்கள். எல்லா முகலாயர்களும் என்னுடைய எதிரிகள். நீங்கள் என்னை பார்க்கத்தானே வந்தீர்கள்? பார்த்து விட்டீர்களா? இப்பொழுது இங்கிருந்து சென்று விடுங்கள். ஒவ்வொரு முகலாயர்களும் உங்கள் உயிரை எடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஷெஹன்ஷா உங்களை பிடித்து வர சொல்லி இருக்கிறார். உயிரோடவோ பிணமாகவோ. அதனால் இங்கிருந்து சென்று விடுங்கள் அண்ணா. உங்கள் தங்கை ஷெஹன்ஷாவின் வேகமாக தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்குள் இங்கிருந்து சென்று விடுங்கள் அண்ணா. செல்கிறேன். உன்னை பார்க்க வந்தேன். நீ நன்றாக இருப்பதை பார்த்து விட்டேன். நீ என்றும் நல்லபடியாக இருக்க வேண்டும். என்னவாயிற்று ஜோதா? யார் அவர்? யாருமில்லை மூர்த்தி. ஒருவரை பார்த்த பொழுது ஆமீரின் ஞாபகம் வந்துவிட்டது. வா. உசூர், பீர் முகமதுடைய தகவல் வந்துள்ளது. என்ன விவரம் என்றால், பாஜ் பகதூர் மேவாடின் குமரன் ராணாவின் உதவியை நாடுகிறாராம். அந்த ராணா பிரதாப் முகலாயர்களுக்கு எதிராக அனைவரையும் ஒன்று திரட்டிக் கொண்டிருக்கிறார். அக்கா அவர்களே, பீர் முகமதிற்கும் மாதம் கானிற்கும் மால்வாத் நமது கையை விட்டு போகக்கூடாது என்று உடனே கூறுங்கள். பாஜ் பகதூரின் தலை வெட்டப்படுவதையும் நான் பார்க்க வேண்டும். தங்கள் கட்டளை நிறைவேற்றப்படும் உசூர். தங்களுக்கு இன்னொன்றையும் கூற வேண்டும் அக்கா அவர்களே. கட்டளை எடுங்கள் உசூர். ஜோதா பேகம் நினைவு திரும்பியவுடன் ஒரு பெரிய விழாவை எடுக்கலாம் என்று நான் மக்களுக்கு தெரிவித்திருந்தேன். அதேபோல் அவர்கள் இப்போது நன்றாக இருக்கிறார்கள். அதனால் விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள். பிரமாதம் ஷெஹன்ஷா. அதனால் நாளை விழா நடக்கும் என்று நாட்டு மக்களிடம் தாங்கள் அறிவித்து விடுங்கள். அதோட விழா எப்படி இருக்க வேண்டும் என்றால், அங்கு வரும் அனைவரும் சந்தோஷமாக பொழுதை கழிக்க வேண்டும். உத்தரவு உசூர். பெரியம்மா, இந்த செய்தியை தாங்களே சுயமாக சென்று ஜோதா பேகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். வாழ்த்துக்கள் பேகம் ருக்கையா. நன்றி. உங்களை பார்த்து கர்வப்படுகிறேன். தோற்றும் வென்று விட்டீர்கள். என்ன ஒரு தந்திரம்! அந்தப்புறம் முழுவதும் பேகங்கள், மல்லிகாயாசம், ஜலால் அனைவரும் அதிர்ந்திருக்கிறார்கள். அதோடு பேகம் ஜோதா, அவரை தாங்கள் பார்த்தீர்களா? பொறுப்பு தன்னிடம் வந்தவுடன் கையும் காலும் நடுங்கி விட்டது. திடீரென்று இந்த தீட்டத்தை தீட்ட என்ன அவசியம் வந்தது தங்களுக்கு? காரணம் உள்ளது மகாமங்கா. பெனசரின் விஷத்திலிருந்து ஜோதா தப்பித்திருக்கலாம். ஆனால் நான் விளையாடும் அரசியல் விளையாட்டிலிருந்து அவள் தப்பிக்க முடியாது. இப்பொழுது அந்தப்புறம் அவளின் பொறுப்பு. இனி நாளுக்கு நாள் ஒவ்வொரு நிமிஷமும் அந்தப்புறத்தின் பிரச்சனைகளை சமாளிப்பதே அவளது வேலையாகிவிடும். அந்தப்புறம் நமது கோட்பாடுகளை பற்றி அவளுக்கு தெரியாது. இவற்றையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு ஜோதாவிற்கு சில காலங்கள் பிடிக்கும். அதனால் அவளது நேரம் முழுக்க அந்தப்புறத்திற்கே செலவிடுவாள். ஒரு புறம் இவள் வேலையில் சிக்கியிருக்க, மறுபுறம் நானும் ஜலாலும் மிகவும் சந்தோஷமாக இருப்போம். அதை பயன்படுத்தி ஜலாலின் மனதில் இருந்தும் எண்ணத்தில் இருந்தும் அவளின் நினைவை அழித்து விடுவேன். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், என்ன ஒரு திட்டம்! ஆனால் இத்திட்டம் இதோடு முடிவு பெறாது மகாமங்கா. இது இரு முனைகள் கொண்ட கத்தி. அந்தப்புறத்தை நிர்வகிப்பது என்பது சுலபமல்ல. ஆயிரக்கணக்கான பெண்களை நிர்வகிப்பதும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதும் சுலபமானது அல்ல. அவர்களின் சண்டைகளை, அதிருப்திகளை, கோபங்களை அன்பால் தீர்க்க முடியாது. எத்தனை காலம்தான் அன்பை பொழிந்து கொண்டிருக்க முடியும்? அடக்குமுறையாலும் கோபத்தாலும் கண்களாலேயே மிரட்டுவதாலும் தான் வேலை நடைபெறும்.
இதை ஜோதா விரைவிலேயே புரிந்து கொள்வாள். பிறகு அவளும் என்னைப் போலவே கடினமாக நடந்து கொள்வாள். அவள் எப்பொழுது கடுமையாக நடந்து கொள்கிறாளோ அப்பொழுதே அனைவரும் எனக்கு ஆதரவாக மாறிவிடுவார். பிறகு என்ன, ஜோதாவிற்கு அந்த புறமும் நிலைக்காது, ஜலாலும் அவள் பக்கம் இருக்க மாட்டார். வெறுப்புதான் மிஞ்சும். பிறகு எதற்காக என்னிடம் போட்டியிட்டோம் என்று வருத்தப்படுவாள். ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் ருக்கையா பேகம். அருமையான திட்டத்தை தீட்டி இருக்கிறீர்கள். மிகவும் நன்றாக இருக்கிறது. இதோடு ஆட்டம் முடிந்தது. இதற்கு பின்னால் தாங்கள் அளித்த ஆலோசனை தான் வேலை செய்கிறது மகாமங்கா. ஞாபகம் உள்ளதா? சென்ற முறை தாங்கள் கூறினீர்கள் ஜலாலை இந்த ஆட்டத்தில் இழுத்ததுதான் நான் செய்த தவறு என்று. ஆகையால் தான் இம்முறை திட்டம் தீட்டும் பொழுது ஜோதாவை மனதில் வைத்து மட்டும் நான் திட்டம் தீட்டினேன். ஜலாலும் எனக்குத்தான் சொந்தம், அந்த புறமும் எனக்கு சொந்தம்.